யாரு? யாரு? அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. எங்க? அங்கயா? போங்க, சீக்கிரம் போங்க. சரி. யாரு? யாரு? கேக்குறல? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தமிழ் அருணாச்சலத்தை பார்க்கலான்னு வந்தேன். போற வழியில உங்க அழகு முகம் என்ன அப்படியே சொக்கி நிக்க வச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்களோட மனசை கலைச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எந்த பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்க. உங்களை மட்டும்தான் பார்த்த உடனே பேசவே தெரிய வந்துச்சு. பேச எங்க செஞ்ச நீ? பாட்டுல மேல வாங்க, மேல வாங்க. மேலையா? தமிழ் அதிர்ஷ்டக்காரன் நானே. பாத்து பத்திரம் வரங்க. உங்களுக்காக ஜன்னல் வழியெல்லாம் ஏறி வரேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க. நீ என்ன சந்திக்கணும்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் சந்திக்கணுமா என்ன? வெளியே வர மாட்டீங்க? என்னங்க? ஏய், என்னாச்சு? நான் தான் தப்பா பேசிட்டேனா? ஒண்ணும் இல்லை, விட்டுடுங்க. இல்ல இல்ல, இதுல ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட மாட்டேன். என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன்? என் அண்ணனும் அண்ணியும் என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு? அருணாச்சலமா பொண்ணாட்டியுமா? ஆமா. ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்தால வெளி உலகத்துக்கு நான் ஒருத்தி இருக்கிறேன்றதையே மறைச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரவாதி வேற கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இந்த மாதிரி கண்டதை என் இடத்துல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மந்திரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் இங்க மாட்டி? என்ன கண்டிப்பா கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? யாருமே வாங்காத இந்த வீடை எவனோ வெளியூரால் வந்து வாங்கும் போது நினைச்சேன் இதுல கண்டிப்பா ஏதோ வெள்ளம் இருக்குன்னு. எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். வேண்டாம், போகாதீங்க. சொல்றத கேளுங்க, போகாதீங்க. பொறுமையா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஓம் யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வ துஷ்ட பிரதுஷ்ட சிரச்சைதன்யை நமஹ. அத பலுக்கெடுக்கிறதுனால எந்த பிரச்சனையோ இல்லைல்ல? இல்ல, இப்படி ஒண்ணு இங்க இருக்குங்கிறதே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. ஓ தர அருணாச்சலம், அருணாச்சலம், கதவு திறங்க. வேகமா, சீக்கிரம் சீக்கிரம். முடியல, சீக்கிரம் வா, பயப்படாத வா. என்னால முடியாது தமிழ், என்ன எப்படியாவது காப்பாத்து தமிழ், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். நான் ஆளுங்களை கூட வந்துடுறேன். என்னால சரி, யாரும் இந்த கதை முடித்து பாத்துக்கலாம். என்ன நான் வந்துடுவேன், தெரியுமா? அருணாச்சலம், மேல யாரையும் விடாதீங்க. எல்லாம் கட்டு போயிடும். போய் அவங்களை நிறுத்துங்க. தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு பைத்தியமா புரியுது? சும்மா நடிக்காதடா. உன் தங்கச்சி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. தங்கச்சியா? பாத்துட்டியா நீ அவளை? இனிமே உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. என்ன நெஞ்சல் சொன்னா இத்தனை பேர் முன்னாடி என்ன மிரட்டுவேன்?
அருணாச்சலம் கதிரேசன் எங்க எல்லாரும் இதுக்குள்ள எங்கடா போய் தொலைஞ்சுங்களா? பாவீங்களா? அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரமா? யாரு யாரது? நீங்க இங்கதான் இருந்தீங்களா? தமிழ் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் சொல்ல பண்ண மாட்டாங்க. பயந்தவங்க நீங்க ஓடிட்டானு. ஹே, ஏன் இப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தொட்டி விடுறேன். காரணம் பதறி போயிட்டேங்க. அப்படியா? என்னால நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? இப்படி காத்துறீங்க. அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும். ஆமா, அருணாச்சலம் உன சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதுதான்டா பிரச்சனையே. இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடுடா? ஏன் வீடு? இது ஏன் வீடு? இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச. அதானே அந்த நினைப்பு நான் உன்னை இங்க இருந்து விட்டாதானே வரும். பண்ணு பின்னோடு பண்ணு. அட பாவி, இது சமோசா காசை போட்டு சாகரையில் விழுந்த கதையால் இருக்குது. இப்படி அநியாயமா பேய் விரிச்ச வழியில் வந்துட்டியா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்கே பேய் தான் சுற்றிட்டு இருந்துச்சா? அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இங்கே நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொன்னுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவளையும் கொன்னுடுங்க. பேய் ஏன் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு? மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பும் இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நேரம். மஞ்சள் தான். ஆனா எனக்கு இப்ப பிடிச்ச நேரம் கிடையாது. உடம்புல ஓடுற ரத்த நேரம் சிகப்புடா. என் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓகே ஓகே பஸ், புரியுது புரியுது. இந்த மாதிரி பஜாரி கூடலாம் இருந்தா எனக்கும் இப்படி தான் தொட வைக்கும். நான் போய் சேஃப்டிக்கு சாமி போட்டு எடுத்துட்டு அது நானும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். நானு இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி போட்டா பவர்ங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது பார்ப்பா, மொயின்னு வர ஆரம்பிச்சுட்டா உன்னை கண்டிப்பா காவு வாங்கிடுவா. நான் இங்க இருந்தா என்னை உண்டியல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா. காவாகிடுமா? ஆமா ஐயா, இது ஒண்ணு பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த பக்கம் வாயா. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா. முடியலையா என்னால? ஐயோ ஐயோ, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வேற. வீட்டுல இருக்கிற யாரும் விட மாட்டியா? 12 மணிக்கு மேல ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டீங்க. என்னையா அலாரம் வச்சு பயமுறுத்துற? கிரண், ஸ்மிதா, 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 ஸ்மிதா.
மேடம் ப்ளீஸ் மேடம் 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 பாவம் மேடம் கிரண் எங்கடா இருக்க பாப்பா கிரண் எல்லாம் ஓகே தானே வாமா ஒன்றும் இல்லைம்மா எந்திரி என்ன என்ன அடிச்ச தெரியுமா நீ ஷரத் எல்லாம் ஓகே தானே ஷரத் கேட்டுட்டு இருக்கல சொல்லியா இல்ல இல்ல கிரண் சத்தம் அங்க இருந்தா வருது என்னன்னு பாரு உனக்கு என்ன எல்லா இடத்துல திருப்பி போட்டு குத்துதுங்க ஓ பாப்பா பயந்து இருந்துச்சு அதான் தைரியம் கொடுத்துருந்தேன் நீங்களும் வாங்கல எல்லாரும் சேர்ந்து தைரியம் படுத்துவோம் உன் காரியத்திலே குறியா இருக்காதியா கொஞ்சம் எந்திரியா இத்தனை சாமியார் எதுவுமே கத்துக்கலையா எதையாவது பண்ணி அந்த பேயை ஓட்டி தொலைய எங்க ஜெகதீஷ் பாப்பா எனக்கு 2 3 வித்தையை கத்து கொடுத்துருக்காரு அடுத்த முறை பேய் வரும்போது அங்கேயே படிச்சிடலாம் ஸ்மிதா நீ நீ அவனை சோக்கா கட்டி விட்டு வந்தப்ப சூப்பர் பொண்ணுமா நீ நானும் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ சும்மா பிச்சுக்கும் என்கிட்டயே ஒரு சாமா இருக்கும்போது நான் எங்க கண்ட சாமா எடுத்துல ஒண்ணு தப்பா நான் தான் மேடம் சரி வா போனோமே இருக்கிறாங்களா மிஸ் ஆயிட்டாங்களா கிரண் என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க சரண்யா எங்க ஏ சாத்தானே ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு கன்ஃபியூஷன் ஆகுதா I say you get out. சரத் கிரண் ஏன்டா என்ன உள்ள வச்சு பூட்டி இருக்கீங்க கதவு திறங்கடா ப்ளீஸ் சரண்யா உண்மையிலே நீதானாடி உனக்கு சரியாயிடுச்சா நான் தான்டா சீக்கிரமா கதவு திற நீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயோ கதவு திறக்கறானுங்களே அடிபட்ட வலி கூட குறையலையே சரி நீ என் தங்கச்சின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணு அப்புறம் நான் திறக்கிறேன் அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லு அப்போ நான் நம்புறேன் என்னது பேய்ட்ட பிளாஸ்பேக்லாம் கேக்குறானுங்க என்னமோ கிரண் பர்ஸ்ல இருந்து காசு திருடுவ அப்புறம் அடிக்கடி ஸ்மிதா குடிக்கிறத எட்டி பாப்பேன் நம்புறேன் நீ என் தங்கச்சி தான் கதவு திறக்கிறேன் சரி மண்ணை
என்னையா நீ வெட்டது சுந்தர மாதிரி வெட்டதையே பார்த்துட்டு இருக்க? தப்பிக்கிறத வழி பண்ணியா? எந்த கதவுல இருந்து என்ன வருதுன்னே தெரியல. போயா. யோ, இந்த வாசக்கதவே தரையா, இந்த வழியாவே தப்பிச்சிடலாம். தேங்க் யூ. டேய், புத்தி காமிக்கிற பாத்தியா? நம்ம எல்லாம் சேர்ந்து போய் திறக்கலாம்னு சொல்லு, அர்த்தம் இருக்கு. போ. ஓ. அனி, என் கூட இல்லையே. சொகுசா வந்து செட்டில் ஆயிட்டியா? நல்லா. டேய் குமார், இந்த இடம் எவ்வளோடா தீரும்? எப்படியும் 10 கோடி போனா. ஏண்டா என்னையும் என் பையனையும் வேலைக்காகாதவன் ஆக்குனது, எங்களை ஏமாத்திட்டு காசு பணம் எடுத்துட்டு போனது, உன்னை தேர சாக்கில் நான் செலவு பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீட்டை நீ என் பேர்ல எழுதி குத்தாதான் சரியா வரும். வந்தானுங்க பத்தியா தானா தற்கொலைக்கு? வாயை மூடிட்டு டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடு. எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கானுங்க. சந்தோஷம் தானே? என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. இங்க இருக்கிற பிரச்சனை யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறியா? போய் சொல்லி கொப்படா. டேய், அங்க என்ன 2 பேரும் முணுமுணுக்கிறீங்க? ஏங்க, இந்த வீட நீங்க வாங்காதீங்க. இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு. டேய், உர்ராவன. ஏய், ஐடி. டேய், என் பையனுக்கு சோனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னவனே நீ. இப்ப என்ன புதுசா பேகின்னு கதை விடுறீங்க? யார் இவன்? கூட்டாளியா? யாரா நீ? பிரதருங்க. பிரதரா? யாருக்கு? யாரா பிரதர்? எல்லாத்துக்கும் பிரதர் தாங்க. யாரா பிரதர்? சத்தியமா சொல்றான், எல்லாத்துக்கும் பிரதர் தானா? சொன்னா இது யார் தெரியுதா? டெய்லி நைட் டிவில கைத்தட்டி ஆன்னு இருப்பாரு அவரு. ஆமாண்ணா, மக்கா கூட இவரு கூட சேர்ந்து பஜனை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவரு கடவுள்கிட்டே டைரக்ட் கான்டாக்ட் இருக்குதான். இவர் சொல்ற மாதிரி தானே என் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இந்த லூசு பசங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி கேப் போட்டீங்கன்னா இப்படியே ஓடி போய் என் கேங்கோட ஐக்கியமாயிடுவேன். அனுப்பிச்சு விடுங்கடா. அண்ணனுக்கு லேகி இருக்குமா? டேய், நீ யாரா? ஹோட்டல் மேனேஜருங்க. ஹோட்டல்? ஓ, ஹோட்டல் நடத்துறீங்களா? ஹோட்டல் பணம் பாக்குறீங்கன்னு சொல்லு, விட மாட்டேன்டா. போடு கையெழுத்த. போடுறா போடுற. ஏமாத்தல. தோரணா வேணாம், மனசு கேட்கல. இங்க ஒரு பயங்கரமான பேய் சுத்துதுண்ணா. தகுடி வச்சிருக்கே, இவெல்லாம் ஒண்ணு ஏறி குத்துவானா? டேய், புறாவனா? நான் நிஜமாண்ணா? ஏய், போடுறேன் கையெழுத்து போடுறேன். நான் டென்ஷன் ஆகுதுண்ணா. போட்டுறேன் பிரதர். போடு. போடுறேன். ப்ளீஸ் கிவ் மீ தி ஆப். நீயே கேட்டு வாங்க. என்ன முணுமுணுக்குற? போட்டேனா? திட்டுறான் பாவ. எல்லாத்தையும் காலி பண்ணி வெளியே போங்க. கிளம்பு. பாத்துக்கண்ணா. எல்லாரும் அனுப்புறேன். அண்ணா கிளம்பு. இனிமே இந்த சொத்து நம்மளுது. டேய், யாரா மஞ்சா போடுவ? அதானே. ஏய் மஞ்சு பாப்பா, உனக்கு நான் தனியா சொல்லணுமா? உள்ள போலாங்களா? போங்க. என்னத்துக்கு போன்றா? என்ன வீசிங்க? இந்த பொண்ணு ஓ மேகுது நீனா. அப்படியா? துர்னா, அதுக்குள்ளையா? நான் இவ்வளோ படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா இது யாரை விட்டது? பாஸ், ரைடர்ஸ் சொன்ன மாதிரியே போய் கரெக்டாக டைம் கீப் அப் பண்ணிருக்கு. எப்படி டான் எல்லாரும் 12 மணிக்கு தூக்கிருக்கு பார்த்தீங்களா? ஆட்டாம். இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி.